கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்குவதை எதிர்த்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு மறுப்பு. உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு உள்ள நிலையில் அங்கேயே கேள்வியை முன்வைக்கலாமே என மனுதாரருக்கு நீதிமன்றம் கேள்வி. ஊரக வளர்ச்சித்துறையில் தகுதியான அனைத்து பயனாளிகளுக்கும் நலத்திட்ட உதவிகள் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என முதலமைச்சர் விஜய் உத்தரவு. திட்டங்கள் சென்று சேர்க்கிறதா என்பதை அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் முதல்வர் அறிவுரை. தமிழகம் முழுவதும் மின்வெட்டை நிரந்தரமாக தடுக்க ரிப்பீட் ஷிப்பிங் எலிமினேஷன் புரோகிராம் என்ற புதிய திட்டத்தை அமல்படுத்த மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் துறை அதிகாரிகளுக்கு உத்தரவு. இதன் மூலம் மின்வெட்டு பிரச்சினைக்கு நிரந்தரமாக தீர்வு கிடைக்கும் என எதிர்பார்ப்பு. 28 மாவட்ட ஊரக உள்ளாட்சி அமைப்புகளை நிர்வகித்து வரும் ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகளின் பதவிக்காலம் அக்டோபர் 19 வரை நீட்டிப்பு. தமிழகத்தில் 28 மாவட்டங்களைச் சேர்ந்த 1,19,000 ஊரக உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் 2025 ஜனவரியில் நிறைவடைந்த நிலையில் அடுத்த ஆண்டு உள்ளாட்சி தேர்தலை நடத்த திட்டம். இன்று முதல் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை அனைத்து மாநகர காவல் ஆணையர்கள் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் தங்களது எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் போதைப் பொருளுக்கு எதிராக சிறப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். தமிழகத்தில் போதைப் பொருள் கடத்தலை முற்றிலும் ஒழித்து தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களின் புழக்கத்தை கட்டுப்படுத்த டிஜிபி மகேஷ் அகர்வால் உத்தரவு. பள்ளிக் கல்வியில் சமூக நீதி மற்றும் சமத்துவத்தில் தமிழ்நாடு, டெல்லி, சண்டிகர் முதலிடம். கல்வி இடைநிற்றலை தவிர்ப்பதில் தமிழகம் 2ஆம் இடத்தை பிடித்துள்ள நிலையில் புதுச்சேரி மற்றும் கேரளா முதலிடம். வரும் ஆகஸ்ட் மாதம் மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் இரவு பகலாக தீவிரமாக நடைபெறும் இதர கட்டுமான பணிகள், வகுப்பறைகள், ஆய்வகங்கள், மாணவர்கள் விடுதி உள்ளிட்ட கட்டடப் பணிகள் 90% நிறைவு. கேரள மாநிலம் வயநாட்டின் கல்லாடி பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி. உயிர் பிழைக்க ஓடியவர்கள் மற்றும் டேங்கர் லாரி மண் சரிவில் அடித்துச் செல்லப்பட்ட காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. கேரள மாநிலம் வயநாட்டில் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்ட கல்லாடியில் மீட்பு பணிகள் தீவிரம். மாயமானவர்களை தேடும் பணியில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு குழுவினர் இரவு பகலாக ஈடுபட்டுள்ள நிலையில் தற்போது ஒருவரின் சடலம் மீட்பு. கேரள மாநிலம் வயநாட்டில் கொட்டி தீர்க்கும் கனமழையால் மேப்பாடி பகுதியில் சுரங்கப்பாதை பணியின் போது பாலத்தின் மேல் பகுதி மண் சரிவில் அடித்துச் செல்லப்பட்டதால் பரபரப்பு. மண்ணுக்குள் புதைந்து உயிருக்கு போராடிய சிலர் மீட்கப்பட்ட நிலையில் காணாமல் போன மற்ற நபர்களை தேடும் பணி தீவிரம். வட மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைந்துள்ள நிலையில் மகாராஷ்டிராவின் வசாய் பகுதியில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் போக்குவரத்து பாதிப்பு. குருகிராம் தேசிய நெடுஞ்சாலை திடீர் பள்ளம் ஏற்பட்டுள்ளதோடு டுடா பகுதியில் சுனாப் ஆற்றின் கரைபுரண்டோடும் வெள்ளம். சென்னை வியாசர்பாடியில் கோயில் மடத்தின் பின்புறம் இரத்த வெள்ளத்தில் 35 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் கடந்ததால் பரபரப்பு. உடலை கைப்பற்றிய போலீசார் உயிரிழந்தவர் யார், அவரை கொலை செய்தது யார் என தீவிர விசாரணை. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே சங்கராபுரத்தில் குடும்ப தகராறில் கணவனை கழிவறைக்குள் தள்ளி கத்தியால் தொடையில் குத்தி உடலில் உள்ள இரத்தம் முழுவதும் வெளியேறும் வரை காத்திருந்து கொலை செய்த மனைவி. நடத்தையில் சந்தேகம் கொண்டு கணவர் தொடர்ந்து துன்புறுத்தி வந்ததால் மனைவி விபரீத செயல். இளம்பெண்ணை கழுத்தை அறுத்து கொலை செய்ய முயன்ற சின்னசாமி என்ற இளைஞருக்கு தர்ம அடி. திருமணத்திற்கு மறுத்ததால் பெண்ணை கொலை செய்ய முயன்றவனை பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்த பொதுமக்கள்.
சென்னை பழவந்தாங்கல் பகுதியில் சட்டவிரோதமாக குட்கா புகையிலை பாக்கெட்டுகளை கடையில் பதுக்கி வைத்து விற்பனை செய்த கடை உரிமையாளர் கைது. சுமார் 4 கிலோ குட்கா பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்த காவல்துறை. திருவள்ளூர் மாவட்டம் விளாவூரில் ஒருங்கிணைந்த நவீன சோதனைச் சாவடியில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 4,32,000 ரூபாய் பறிமுதல். கணக்கில் வராத பணம் குறித்து மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் மற்றும் உதவியாளர்களிடம் தீவிர விசாரணை. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் காரில் கடத்தி வரப்பட்ட 39 கிலோ புகையிலை பொருட்கள் பறிமுதல். புகையிலை பொருட்களை கடத்தி வந்த ஒரு பெண் உள்பட 4 பேர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மேலும் ஒரு பெண்ணை தேடி வரும் போலீசார். பெங்களூருவிலிருந்து கடலூருக்கு காரில் கடத்தி வரப்பட்ட 531 கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் பறிமுதல். கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் ராஜஸ்தான் மற்றும் குஜராத் மாநிலங்களைச் சேர்ந்த 2 கைது. சென்னை செம்மஞ்சேரியில் இளைஞர்கள் வாழ்க்கையை சீரழிக்கும் வகையில் கஞ்சாவை மொத்தமாக வாங்கி சில்லறை விற்பனையில் ஈடுபட்ட இளைஞர் சிக்கினார். 1 கிலோ 250 கிராம் எடை கொண்ட கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் கானத்தூர் பகுதியைச் சேர்ந்த மூசா என்பவரை சிறையில் அடைத்தனர். சென்னை ஐஸ் ஹவுஸ் பகுதியில் சட்டவிரோதமாக போதை மாத்திரையை விற்பனை செய்த 3 பேர் கைது. பள்ளி கல்லூரி மாணவர்களை குறிவைத்து விற்பனை செய்ய வைத்திருந்த 630 போதை மாத்திரைகள் பறிமுதல். சென்னையை அடுத்த மணலி புதுநகர் பொன்னியம்மன் நகரில் காவல்துறையினர் நடத்திய வாகன தணிக்கையின் போது இருசக்கர வாகனத்தில் பட்டாக்கத்திகளுடன் சுற்றித் திரிந்த 7 இளைஞர்கள் சிக்கினர். பட்டாக்கத்திகளும் இருசக்கர வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் விசாரணையில் 7 பேரும் இளைஞர் ஒருவரை கொலை செய்வதற்காக போதையில் சுற்றித் திரிந்தது அம்பலம். தாம்பரம் பீர்க்கங்கரணை அருகே மளிகை கடையில் பொருள் வாங்க வந்தது போல் நடித்து 7 சவரன் நகையை பறித்துக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் சென்றவர் வேக தடையில் கீழே விழுந்து பொதுமக்களிடம் சிக்கினார். காவல் நிலையம் அருகிலேயே நடைபெற்ற துணிகர செயின் பறிப்பு சம்பவத்தை அறிந்து பொதுமக்கள் அதிர்ச்சி. தருமபுரி மாவட்டம் ஏரியூர் அருகே நர்சிங் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் 50 வயதான சிப்ஸ் வியாபாரி கைது. இயற்கை உபாதை கழிக்க சென்ற மாணவியிடம் அத்துமீறிய காமுகன் சிறையில் அடைக்கப்பட்டார். பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் அருகே ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவிகளிடம் பொறுப்பு தலைமை ஆசிரியர் தவறான அர்த்தத்தில் பேசியதுடன் பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார். மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் அளித்த புகாரின் பேரில் பள்ளி பொறுப்பு தலைமை ஆசிரியரை பிடித்து போலீசார் விசாரணை. கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அருகே சாலையில் தனியே நடந்து சென்ற மனநிலை பாதிக்கப்பட்ட இளம்பெண்ணின் வாயை மூடி அருகிலுள்ள மறைவான இடத்துக்கு இழுத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததில் இளம்பெண் மயங்கி விழுந்து தீவிர சிகிச்சை. கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்து வன்கொடுமை செய்த காமுகனை வலை வீசி தேடும் காவல்துறை. தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே நர்சிங் கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்தவர் கைது. பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் பென்னாகரம் மகளிர் காவல் நிலைய போலீசார் நடவடிக்கை. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே வீட்டில் தனியாக இருந்த மனநலம் பாதித்த பெண்ணை வீடு புகுந்து பாலியல் வன்கொடுமை செய்த காமுகன் கைது. பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்தினர் அளித்த புகாரின் பேரில் குன்னூர் மகளிர் காவல் நிலைய போலீசார் நடவடிக்கை. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அரசு மருத்துவமனையில் நோயாளி ஒருவருக்கு மருத்துவமனையில் பாதுகாவலர் இசிஜி எடுத்த காணொளி வெளியானதால் அதிர்ச்சி. இசிஜியை செவிலியர் தான் எடுத்தார் என்றும் அவருக்கு பாதுகாவலர் உதவியாகத்தான் இருந்தார் என்றும் மருத்துவமனை நிர்வாகம் விளக்கம்.
சாலைகளை ஆக்கிரமித்திருந்த கடைகளை அகற்றிய கடலூர் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட தெருவோர கடை வியாபாரிகள். போராட்டத்தில் ஈடுபட்ட 20க்கும் மேற்பட்டோரை காவல்துறை குண்டுகிட்டாக கைது செய்ததால் பரபரப்பு. தமிழகத்தில் முதல் விற்பனை மனை மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கான ஆன்லைன் பத்திரப்பதிவு நடைமுறை வரும் 17ஆம் தேதி முதல் கட்டாயமாக்கியது பத்திரப்பதிவுத்துறை. பொதுமக்கள் சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு நேரில் செல்லாமல் இணைய வழியிலேயே கட்டணம் செலுத்தி தங்களின் ஆவணங்களை மின் கையொப்பத்துடன் மிக எளிதாக பெற்றுக்கொள்ளலாம் எனவும் அறிவிப்பு. விரைவில் E25 பெட்ரோல் அறிமுகமாக இருப்பதாக பரவிய செய்திகளுக்கு மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் மறுப்பு. தற்போதுள்ள 20% அளவை தாண்டி எத்தனால் கலப்பு விகிதம் அதிகரிப்பு குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும் எதிர்கால நடவடிக்கைகள் அறிவியல் பூர்வமான சோதனைகளின் அடிப்படையில்தான் அமையும் என்றும் விளக்கம். 15 இந்திய மாலுமிகளுடன் பயணித்த ஒமேகா ட்ரேடர் என்ற கச்சா எண்ணெய் கப்பலுக்கு ஹார்முஸ் நீரிணை பகுதியில் ஏற்பட்ட ஆபத்தை முறியடித்து பாதுகாப்பான பாதையை உறுதி செய்த இந்திய கடற்படை. இந்த கப்பல் விரைவில் குஜராத் மாநிலம் சிக்காவில் உள்ள துறைமுகத்தை வந்தடையும் என எதிர்பார்ப்பு. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் சமோசா வாங்குவதற்காக லோகோ பைலட் ரயிலை நடுவழியில் நிறுத்திய வீடியோ இணையத்தில் வெளியாகி பெரும் சர்ச்சை. சமூக ஊடகங்களில் வீடியோ வைரலானதை தொடர்ந்து விதிகளை மீறி ரயிலை நிறுத்திய லோகோ பைலட் மீது ரயில்வே நிர்வாகம் தீவிர விசாரணைக்கு உத்தரவு. திருவள்ளூர் மாவட்டம் ஜெயஜே கார்டன் பகுதியில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் அடுத்தடுத்து 4 வீடுகளில் பூட்டை உடைத்து தங்கம், வெள்ளி மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. குடியிருப்பு பகுதியில் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்கள் கண்டெடுக்கப்பட்டதால் அச்சமடைந்துள்ள அப்பகுதி மக்கள் இரவு நேரங்களில் தனியாக இருக்கும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய போலீசார் ரோந்து பணியை பலப்படுத்த கோரிக்கை. சிவகங்கை மாவட்டம் பிரான்மலை காந்தி நகரில் கூலி வேலைக்கு சென்ற தம்பதியின் வீட்டின் பூட்டை உடைத்து பட்ட பகலில் மர்ம நபர்கள் துணிகர கொள்ளை. பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 60 கிராம் தங்க நகைகள், வெள்ளி கொலுசு மற்றும் 90,000 ரூபாய் ரொக்கப்பணத்தை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் பிரசவத்திற்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பெண்ணின் வீட்டின் பூட்டை உடைத்து 35 சவரன் தங்க நகை, வெள்ளி பொருட்கள், 22,000 ரூபாய் ரொக்கப்பணம் கொள்ளை. தடயங்களை சேகரித்து கொள்ளையர்களை தீவிரமாக தேடும் பன்ருட்டி காவல் நிலைய போலீசார். சென்னை கொருக்குப்பேட்டையில் ரயில்வே பாதையை கடக்க முயன்ற போது கத்தியை காட்டி மிரட்டி செல்போன் மற்றும் பணத்தை பறித்த இளைஞர் சிக்கினார். பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய கொருக்குப்பேட்டையைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவரை கைது செய்து புழல் சிறையில் அடைத்த போலீசார். சேலம் மாவட்டம் எடப்பாடி பேருந்து நிலையத்திற்கு குடும்பத்தினரை வரவழைத்து அரசு பேருந்து நடத்துனரை தாக்கியதுடன் போலீசார் முன்னே உனக்கு போலீஸ் கூட பாதுகாப்பு கொடுக்க முடியாது என மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெண் ஊழியர் மிரட்டலால் பரபரப்பு. ஒரு 20 பேரான புது ஸ்டாண்ட்ல ஏறினாங்க. சீரகாப்படிதான் அவர் இறங்க வேண்டியது. ஆனால் இவர் இறக்கல. மறுபடியும் கொண்டுட்டு வந்து கார்த்திக் மெடிக்கல் தாண்டி ஒரு கரும்புங்காடு மாதிரி ஒரு புளிய மரத்துக்கடியில் அவங்க எல்லாத்தையும் இறக்கி விட்டு வேற பஸ்ஸை நிறுத்தி இவர் ஏற்றி விட்டாரு. அதுக்கு நாங்கள் வந்து எங்களை இறக்கி விட்டுட்டு அவங்களை ஏற்றுனீங்களேங்கன்னா வேற என்ன உன்னை என்ன இன்ஜின் மேலேயே உட்கார வச்சுட்டு வந்தோம், சீட்டு கொடுத்து தானே உட்கார வச்சுட்டு வந்தோம் அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு உனக்கு தனி கார் வச்சா கூட்டிட்டு வருவோம்னு அவர் கேட்டாரு. அது கார்த்திக் மெடிக்கல்கிட்ட நீ யார் என்ன அப்படி கேட்குற அப்படின்னு சொன்னா நீ வாடி பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. அதுக்கு தான் நாங்கள் இங்கே கேட்கலாம். யார் கேட்டதுமா தான் கேட்டாரு. கண்டக்டர் தான் வாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு கேட்டாரு. பாதுகாப்பு போலீஸ் கூட கொடுக்க முடியாது. வீடியோ முன்னாடி சொல்றேன், உன் பாதுகாப்பு போலீஸ் கூட கொடுக்க முடியாது. தகாத வார்த்தையில் பேசி தாக்கியதாக பெண்ணும் நடத்துனரும் பரஸ்பர குற்றச்சாட்டு. மேலே வண்டி கிடையாது எடப்பாடியிலேருந்து. அதனால் சரி முன்னாடி ஒரு வண்டி வந்துட்டு இருந்துச்சு. பேசி நாங்கள் வந்து அவங்க அனுப்பிச்சி விட்டோம். அப்போ வந்துட்டு அந்த அக்கா வந்துட்டு முடிக்கிறவங்களாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக அப்படி இப்படின்னு இருந்துச்சு. நான் வந்துட்டு ஏன்க்கா அப்படி சொல்கிறீங்க, அவன் அது பண்ணிருக்கானே, அவனுக்கு போய் ஏன்க்கா அது பண்ணிருக்கான்னு சொன்னேன்னா பாஸ் நீங்கள் அவனுக்காக என்னை இடமாற்றி உட்கார வச்சுட்டா அப்படின்னு சொன்னால் நான் இடமாற்றி உங்கள் சீட்டில் தானே உட்கார வச்சேன், சீட் இல்லாமல் வேற எங்கேயா உட்கார வச்சுன்னு சொல்லுவாங்க. அது சொன்னால் இதெல்லாம் தேவலாம் போய் கேட்டதா அப்படி இப்படின்னு தகாத வார்த்தையில் எனக்கு பேசினாங்க.
அப்புறமேட்டா அவங்க பையன் வந்துட்டு நீ ஆலோசனை வா, நான் உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொன்னாப்புல. சரி நான் வரேன் பார்த்துக்கலாம் என்ன பண்ணுறது பண்ணேன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறமேட்டா நாங்கள் அந்த ஆட்டியில் வந்து செருப்பால் அடிச்சுவேன் அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டினாங்க. சரிங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்புறம் நான் வரத்துக்குள்ளே பஸ் ஸ்டாண்ட் வந்து அவங்க நின்றுட்டு இருந்தாங்க. கீழே இறங்கணுன்னா 2 பேரும் அடிக்கிற மாதிரி மிரட்டினாங்க. பயந்து போய் நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். வீடியோ எடுக்க அந்த அக்கா என்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடிக்கிறதுக்கு தடுத்ததை வந்து என்னை அடிக்க வந்தாங்க. அவங்க 2 பேர் சேர்ந்து அடிக்க வந்தாங்க. தடுத்தேன், அதை வந்து அடிக்க. சென்னை KK நகர் பகுதியில் அதிகாலை ஆயுதங்களுடன் காரில் வலம் வந்த ரவுடி நாய் மணிகண்டன் மற்றும் அவனது 2 கூட்டாளிகளை பிடிக்க முயன்ற காவல் உதவி ஆய்வாளர் மீது தாக்குதல். போதையில் மயங்கிய நாய் மணிகண்டனை போதை தெளிந்த பின் கைது செய்ய காவல்துறை காத்திருந்த நிலையில் ரவுடி தப்பியோடிய அவலம். திண்டுக்கல்லில் நள்ளிரவில் கத்தி, அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் உலாவும் முகமூடி கொள்ளையர்களால் பொதுமக்கள் அச்சம். வீட்டின் சுற்றுச்சுவரை ஏறி குதித்து கொள்ளையடிக்க முயற்சிக்கும் CCTV காட்சி வெளியாகிய நிலையில் கொள்ளையர்களை தேடும் போலீசார். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தில் 10 சவரன் தங்க நகையை திருடிவிட்டு வேடசந்தூரில் திருட முயன்ற கொள்ளையன் வீட்டின் உரிமையாளரை கத்தியால் குத்திவிட்டு தப்ப முயன்றதால் பரபரப்பு. எப்போ வந்த என்ன வந்த இங்கே வா இல்லைரா எந்த ஊர் என்ன ஒரு எலக்ட்ரிஷன் எந்த எலக்ட்ரிஷன் இருசக்கர வாகனத்தில் தப்பிக்க முயன்ற கொள்ளையனை மரத்தில் கட்டி வைத்து தர்ம அடி கொடுத்த ஊர் மக்கள் போலீசில் ஒப்படைத்தனர். திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த 15 வயதேயான சிறுமி வயிற்று வலிக்காக அரசு மருத்துவமனைக்கு சென்ற நிலையில் அவர் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்ததை அடுத்து அவருக்கு அறுவை சிகிச்சை மூலம் பிறந்தது குழந்தை. சிறுமியை ஏராளமானோர் சீரழித்த கொடுமை அம்பலமான நிலையில் இதுவரை 7 பேர் போக்சோவில் சிக்கியுள்ளதாகவும் தலைமறைவாக உள்ள மற்றவர்களை தேடி வருவதாகவும் காவல்துறையினர் அறிவிப்பு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மந்தித்தோப்பில் தாயை அடித்து உதைத்து பலவந்தப்படுத்தி பாலியல் வன்கொடுமை செய்த மகன். தாய் அளித்த புகாரில் காமுகன் மகன் மீது வழக்கு பதிவு செய்து விலங்கிட்ட காவல்துறை. தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சி பகுதியில் சுற்றித் திரிந்த வெறிநாய் தோட்ட வேலைக்கு சென்றவர்களை கடித்ததில் பெண் உட்பட 3 பேர் தொழிலாளர்கள் படுகாயம். வெறிநாய் குறித்து நகராட்சி நிர்வாகத்திடம் பல ஆண்டுகளாக புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை. குப்பைக்கிடங்கில் வந்து தேவையில்லாத கழிவுகளை கொட்டுறாங்க. மாமிச கழிவு, கோழி இறைச்சி மற்ற கழிவுகளை வந்து பிரித்து கொட்டாமல் எல்லாம் மொத்த கழிவுகளாக கொட்டுறப்ப அங்கே வந்து நாய்கள் தொல்லை அதிகமாக இருக்குது. அங்கே இருக்க கிட்டத்தட்ட ஒரு 150 நாய் இருக்கும். அந்த 150 நாய்கள் வந்து சில வெறி நாய்கள் எல்லாமே இருக்குது. இப்போது பல முறை வந்து முனிசிபாலிட்டியில் வந்து புகார் கொடுத்து எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. பல வருஷமாக கொடுத்துருக்கோம், இன்றைக்கி இல்லை பல வருஷமாக கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. சென்னை RK நகர் புது வண்ணாரப்பேட்டை அரசு மீனவர் குடியிருப்பில் அடிப்படை வசதிகள் ஏதுமின்றி முழுமை பெறாத வீடுகளை அவசர கதியில் திறந்து வைத்ததாக குடியிருப்பு வாசிகள் கொந்தளிப்பு. கழிவறைக்கு பயன்படுத்த கூட தண்ணீர் இல்லாததால் அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பெண்கள் ஆவேசம். சிவகங்கை மாவட்டத்தில் நீர்நிலைகள் மற்றும் அரசு நிலங்களில் வளர்ந்துள்ள சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷுடன் இணைந்து ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி செல்வம் நேரில் ஆய்வு. மண்வளம் மற்றும் நிலத்தடி நீரை பாதிக்கும் சீமை கருவேல மரங்களை வேரோடு அகற்ற ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தமிழக அரசு 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி பணியை மேற்கொள்ள வேண்டுமென நீதிபதி கோரிக்கை. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் கூலி தொழிலாளியை அவரது வீட்டிற்குள் புகுந்து சரமாரியாக வெட்டிய கஞ்சா போதை இளைஞர். கஞ்சா போதை இளைஞர் மீது ஏற்கனவே பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் கைது செய்து காவல்துறையினர் விசாரணை. இந்தோனேசியாவின் 3 நாட்கள் அரசுமுறை பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக் கொண்டு ஆஸ்திரேலியா புறப்பட்டார் பிரதமர் நரேந்திர மோடி. 2 நாடுகளுக்கிடையே பாதுகாப்பு, கடல்சார் வர்த்தகம் மற்றும் கல்வி உள்ளிட்ட 14 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தான நிலையில் ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகருக்கு பயணம் மேற்கொள்ளும் பிரதமர். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை வலுப்படுத்த காவல்துறை தலைமை இயக்குநர் மகேஷ்குமார் அகர்வால் உத்தரவின் பேரில் மாநிலம் முழுவதும் ரவுடிகள் மீது அதிரடி நடவடிக்கை.
ஒரே வாரத்தில் 24,000த்திற்கும் மேற்பட்ட சரித்திர பதிவேடு ரவுடிகளிடம் சோதனை நடத்தப்பட்டு 949 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் நீதிமன்றங்களால் பிறப்பிக்கப்பட்ட 2,385 பிடி ஆணைகளும் நிறைவேற்றம். திருவாரூர் மாவட்டத்தில் கஞ்சா மற்றும் குட்கா போன்ற போதைப் பொருட்களை முற்றிலும் ஒழிக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சதீஷ்குமாரின் உத்தரவின் பேரில் தீவிர நடவடிக்கை. கஞ்சாவை எளிதில் நுகர்ந்து கண்டுபிடிக்கும் சிறப்பு மோப்ப நாயை கொண்டு திருவாரூர் நகர பகுதியின் தெருக்கள் மற்றும் வீடுகளில் காவல்துறையினர் அதிரடி சோதனை. சென்னை நந்தம்பாக்கம் பகுதியில் குட்கா புகையிலை பாக்கெட்டுகளை காரில் பதுக்கி வைத்திருந்தவர் கைது செய்யப்பட்டவரிடமிருந்து 78 கிலோ குட்கா, கார் மற்றும் 2 செல்போன்கள் பறிமுதல். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே மினி ஆட்டோவில் கடத்தி செல்லப்பட்ட 2 டன் ரேஷன் அரிசி பறிமுதல். ரேஷன் அரிசி கடத்தலில் ஈடுபட்ட வையப்பமலையை சேர்ந்த முருகேசன் என்பவரை போலீசார் கைது செய்த நிலையில் தப்பியோடிய மர்ம நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் பல்வேறு வழக்குகளில் பிடிபட்ட சுமார் 700 கிலோ கஞ்சாவை தீயிட்டு அழித்த காவல்துறையினர். சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் இருந்து பிடிபட்ட கஞ்சா பொட்டலங்கள் அழிக்கப்பட்டதாக தகவல். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவரின் 2.5 சவரன் தங்க நகை திருட்டு. சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து சந்தேகத்திற்கிடமான நபர்களிடம் போலீசார் விசாரணை. செங்கல்பட்டு மாவட்டம் தாழம்பூர் காவல் நிலையத்தில் திருட்டு வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பைக்கை திருடிச் சென்ற உதவி ஆய்வாளர் சிக்கினார். துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை மட்டுமின்றி சட்டப்படி வழக்கு பதிவு செய்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. திருநெல்வேலியில் இளம்பெண்ணிற்கு கடன் வாங்கி தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட 2 பேர் கைது. சிபில் ஸ்கோர் பார்ப்பதாக கூறி ஆதார் மற்றும் வங்கி ஆவணங்களை பெற்ற அவருக்கு தெரியாமல் ஐபோன் வாங்கியது அம்பலம். கள்ளக்குறிச்சியில் இரவில் வீட்டின் முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்ற அடையாளம் தெரியாத நபர்கள். சிசிடிவியில் பதிவான காட்சிகளை வைத்து கொள்ளையர்களை தேடும் போலீசார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே கோயிலில் குறிவைக்கப் போன பெண்ணை மயக்கி திருமணம் செய்ததாக குறி சொல்லும் சாய் சாந்தகுமார் என்பவர் மீது புகார். ஏற்கனவே 2 முறை திருமணமான நபர் தங்கள் மகளை ஏமாற்றி திருமணம் செய்ததாக பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் கைது. செங்கல்பட்டு மாவட்டம் பெருங்களத்தூரில் பட்டா கத்தியுடன் வீடு புகுந்த அடையாளம் தெரியாத 2 இளைஞர்களை சரமாரியாக தாக்கி 2 விலை உயர்ந்த செல்போன்கள் மற்றும் வெள்ளிச் செயினை பறித்துச் சென்றதால் பரபரப்பு. இளைஞர்கள் அளித்த புகாரின் பேரில் பேர்க்கன்காரனை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே ஆனைவாரி வாய்க்காலை ஆக்கிரமிப்பு செய்துள்ள நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கு விவசாயிகள் கண்டனம். ஆக்கிரமிப்பை அகற்றாவிட்டால் விவசாய நிலங்கள், குடியிருப்புகளுக்கு கடுமையான பாதிப்பு ஏற்படும் என்பதால் பருவமழை துவங்கும் முன் வாய்க்கால் ஆக்கிரமிப்பை அகற்றிட வேண்டுமென கோரிக்கை. நாகை மாவட்டம் திருப்பூண்டி கூட்டுறவு வங்கியில் கடன் பெற்ற விவசாயிகள் அனைவரும் உடனடியாக கடனை திருப்பி செலுத்த வேண்டும் என்ற உத்தரவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டம். தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்தபடி வேளாண் கடன்களை முதல்வர் விஜய் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என விவசாயிகள் முழக்கம். விவசாயிகளின் கூட்டுறவு கடன்களை முழுமையாக ரத்து செய்ய வலியுறுத்தி மதுரை மாவட்டம் மேலூர் பேருந்து நிலையம் அருகே விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். தமிழக அரசு விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்க வேண்டுமென வலியுறுத்தி 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் முழக்கம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே உள்ள பீட்டிப்புதூர் கிராமத்தில் இளைஞர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் கொலையாளிகளை கைது செய்ய கோரி உறவினர்கள் சாலை மறியல். மாநில நெடுஞ்சாலையில் பெண்கள் ஒப்பாரி வைத்து 2 மணி நேரம் நடத்திய போராட்டத்தால் காஞ்சிபுரம், அரக்கோணம், திருப்பதி உள்ளிட்ட பகுதிகளுக்கான போக்குவரத்து பாதிப்பு. செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஓபி சீட்டு வாங்க நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்து அவதியுற்ற நோயாளிகள். ஓபி சீட்டு வாங்க ஆதார் அட்டை, செல்போன் நம்பர், கைரேகை கட்டாயம் என அறிவிக்கப்பட்டதால் பொதுமக்கள் சிரமம். கும்பகோணம் விவேகானந்தர் நகரில் அட்டகாசம் செய்து வரும் தெருநாய்களால் 6 மாதம் முன் 65 கோழிகள் பலியான நிலையில் தற்போது மீண்டும் கார்த்தி என்பவரது 16 கோழிகளை கடித்து குதறி கொன்ற பயங்கரம். தெருவில் யாருமே நடமாட முடியாத வகையில் நாய்கள் தொல்லை அதிகரித்து உள்ளதாகவும்
பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் மக்கள் ஆவேசம். 6 மாதத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு 65 கோழியை நாங்கள் பறி கொடுத்து இந்த பிடிஓ ஆஃபீஸில் செத்த கோழிங்களோட போய் நின்று சொன்னோம். அன்னைக்கு அங்கே உள்ள இன்ஸ்பெக்டரோ பிடிஓவோ நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லியிருந்தாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. அதே மாதிரி நேற்று திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு 16-17 கோழி கிட்டத்தட்ட இறந்து போயிருக்கு. இங்கே உள்ள சின்ன குழந்தைங்க கூட இந்த ரோட்டில் விளையாட முடியாத அளவுக்கு அந்த நாய்ங்க ஒரு வெறித்தனமாக இருக்குது. இதை இந்த பலவத்தாங்கட்டில் ஊராட்சியில் பல முறை சொல்லி இந்த ஊராட்சியிலேருந்து யாருமே அதுக்கான நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. திருவள்ளூர் அடுத்த காக்கலூர் ஏரியில் கொட்டப்படும் இறைச்சி கழிவுகள் மற்றும் குடியிருப்பு பகுதியில் இருந்து வெளியேறும் கழிவு நீரால் தண்ணீர் மாசடைந்து மீன்கள் செத்து மிதப்பதால் பொதுமக்கள் அச்சம். இறைச்சி கழிவுகளை ஏரியில் கொட்டுவதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியருக்கு அப்பகுதி மக்கள் வேண்டுகோள். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் பேரூராட்சிக்குட்பட்ட ஆயர்பாடி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் தொடர் மின்வெட்டை கண்டித்து பொதுமக்கள் மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். மின்மாற்றி பழுதடைந்து 20 நாட்களாக மின்சாரம் இல்லாமல் அவதியடைந்ததால் கண்டன முழக்கமிட்டு ஆவேசம். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அருகே வாடகை இல்லத்தில் பிளாஸ்டிக் தொழிற்சாலை நடத்தி வந்த தொழிலதிபருக்கு மிரட்டல் விடுத்த நிலத்தின் உரிமையாளர் மீது புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத காவல்துறை. தொழிற்சாலையை காலி செய்ய வற்புறுத்தி வருவதாகவும் காவலரும் உடந்தையாக இருந்து கொண்டு தனது வாழ்வாதாரத்தை அழித்து விட்டதாகவும் தொழிலதிபர் பரபரப்பு குற்றச்சாட்டு. பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி என்னுடைய ஃபேக்ட்ரியை உடைச்சி இருக்கிற பொருள் எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டாங்க. நான் அதை போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். கம்ப்ளைண்ட்டை வாங்கவே மாட்டேன்ட்டாங்க. சிஎஸ்ஆர் காப்பி கூட எனக்கு போட்டு தரல. காரணம் என்னன்னு கேட்டேன்னா, பல்லாவரம் ஏசி சார் கிரி அவருடைய சப்போர்ட்டில் தான் இது நடக்குது, நீங்கள் எதுவாக இருந்தாலும் கிரி சார்கிட்ட போய் பேசுங்கன்ட்டாங்க. நான் அவர்கிட்ட போய் பேசுனேன். உனக்கு டைம்லாம் கிடையாது, உடனே காலி பண்ணுன்னு சொல்லி அவரும் சேர்ந்து என்னை மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வேறு வழியே இல்லாமல் சரி நான் காலி பண்ணி கொடுத்துட்றேன்னு அதையும் மீறி மறுபடியும் உடைச்சி எல்லாத்தையும் அள்ளி எல்லாம் கொண்டு போயிட்டாங்க. என்னோட வாழ்வாதாரத்தை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. நானும் ஸ்டேஷனுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சி என்னால் முடியலை. ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னோட இடத்துல எல்லா பொருளும் இருக்குதான்னு நான் பார்க்க போயிருந்தேன். பார்க்க போயிருக்கும் போதே என்னை துளசியும் அவருடைய மகனும் என்னை மிரட்டாங்க. ஏன்னா இந்த பொருள் இருக்க போய் தானே நீ இன்னும் வந்துட்டு போயிட்டு இருக்க, இந்த இன்னும் ஒரு வாரத்தில் பாரு இந்த இதை காலி பண்ணிடுறேன்னாங்க. அதே மாதிரி 10 நாளில் எல்லாம் என்னோட மெட்டீரியல் கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி ரூபாய்க்கு மெட்டீரியல் இருக்கும், எல்லாத்தையுமே கொளுத்திட்டாங்க. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே ஏலச்சீட்டு நடத்தி சுமார் 16 கோடி ரூபாய் வரை மோசடி செய்த பெண் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பொதுமக்கள் சாலை மறியல். பணத்தை மீட்டு தராவிட்டால் தீக்குளிப்பேன் என பெண் ஒருவர் ஆவேசமாக பேசியதால் பரபரப்பு. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் ஆனி பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு 63 அடி உயரமுள்ள தங்க கொடிமரத்தில் கொடியேற்றம். கொடியேற்று விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். தமிழ்நாட்டில் காலியாக உள்ள பல்கலைக்கழக துணைவேந்தர் பதவிகளை நிரப்ப ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையில் குழு அமைக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. மத்திய மாநில அரசுகளும் பல்கலைக்கழக மானியக் குழுவும் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழக மீனவ கிராமங்களை சூறையாடி காவல்துறையினர் மீது தாக்குதல் நடத்திய வழக்கில் 131 ஆந்திர மீனவர்கள் திருவள்ளூர் நீதிமன்றத்தில் ஆஜர். 131 ஆந்திர மீனவர்கள் வழக்கு விசாரணைக்காக வந்ததால் திருவள்ளூர் நீதிமன்றம் பரபரப்புடன் காணப்பட்டது. தனியார் பள்ளிகள் கல்வி கட்டணங்களை அறிவிப்பு பலகையில் வெளியிட வேண்டும் என்ற அறிவிப்பை ரத்து செய்யக்கோரி அகில இந்திய தனியார் கல்வி நிறுவனங்களின் சங்கம் தொடர்ந்த வழக்கு. தனியார் பள்ளிகள் ஒழுங்குமுறை சட்டப்படி கல்வி கட்டணங்களை பள்ளிகளின் அறிவிப்பு பலகைகளில் கட்டாயம் வெளியிட வேண்டுமென சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பொது பிரிவினருக்கான குறைந்தபட்ச மதிப்பெண்களை 60% இருந்து 50% குறைக்க கோரிய வழக்கில் அரசின் கொள்கை முடிவை ஜூலை 24ஆம் தேதி தெரிவிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவு.
நியூஸ் ஜே செய்தி எதிரொலியால் வேலூர் மாவட்டம் கள்ளப்பாடியில் 54,75,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு பாழடைந்திருந்த வட்டார சுகாதார நிலைய கூடுதல் கட்டிடம் புதுப்பிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்தது. சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியிருந்த மருத்துவமனை கட்டிடம் குறித்து செய்தி வெளியான நிலையில் மாவட்ட ஆட்சியர் லீலா அலெக்ஸ் நேரடியாக ஆய்வு செய்து அதிரடி நடவடிக்கை. செங்கல்பட்டு மாவட்டம் கோவளம் அருகே அமைக்கப்படும் மாமல்லன் நீர்த்தேக்க திட்டம் சென்னையின் குடிநீர் தேவைக்கு உதவும் என சென்னை IIT அறிக்கை வெளியிட 165 TMC மழை நீரை சேமிக்கக்கூடிய இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் சுமார் 9 மாதங்கள் வரை சென்னை மற்றும் சுற்றுப்புற மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய முடியும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வின் மறுமதிப்பீட்டிற்கு 68,682 பேர் விண்ணப்பம். அரசு தேர்வுகள் இயக்ககத்தின் இணையதளத்தில் தேர்வெண், பிறந்த தேதியை பதிவு செய்து திருத்தப்பட்ட தற்காலிக மதிப்பெண் சான்றிதழை பெறலாம் என அறிவிப்பு. நீட் வினாத்தாள் கசிந்த விவகாரம் நாடு முழுவதும் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் தேசிய தேர்வு முகமையை முழுமையாக மறுசீரமைக்கும் பணிகள் தீவிரம். அமைப்பின் கட்டமைப்பு, உட்கட்டமைப்பு, தொழில்நுட்பம் மற்றும் செயல்பாடுகளை உள்ளடக்கியதாக இருக்கும் இந்த சீரமைப்பின் முழு பணிகளும் வரும் அக்டோபருக்குள் முடிவடையும் எனவும் நீட் தேர்வை ஒரு வாரம் நடத்த திட்டம் உள்ளதாகவும் தகவல்.